வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிந்தனை, உன்னை ஒதுக்கியவர்களை தெரிக்க விடு, உனது தனித்துவத்தை. நம்ம வாழ்க்கையில ரிஜெக்ட் ஆகாத மனிதர்கள் அப்படின்ட்டு யாருமே கிடையாது. சில பேரை ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க, சில பேரை ரிலேட்டிவ்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, சில பேரை சொசைட்டியே சைடில் ஒதுக்கி வச்சிரும். அந்த நேரத்தில் நம்மளுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்க்ளூஷன் எடுக்கும், நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை போல அப்படின்ட்டு. ஆனால் சைக்காலஜிக்கலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இருக்குங்க, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. அதாவது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நாம் நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பிஹேவியர் ஸ்லோவாக அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் சில பேர் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் பிரேக் ஆகிடுவாங்க, ஆனால் சில பேர் மட்டும் ரிஜெக்ஷனை தன்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபியூவலாக மாற்றிக்குவாங்க. நம்மளை ஒதுக்குனவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, நம்மளை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். நாம் யூனிக்காக க்ரோ ஆக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நாள் இக்னோர் பண்ணவங்க கூட நம்மளை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ரிஜெக்ஷன் வந்ததுனால டைரக்ஷன் அப்படின்றது ஸ்டாப் ஆகக்கூடாது. சில நேரத்தில் நம்மளை ஒதுக்கும் போது தான் நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளை ஒதுக்குனவங்கள நம்மளுடைய கோபத்தில் இல்லை, நம்மளுடைய தனித்துவத்தால் தெரிக்க விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிர்ணயிப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.